ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் பேட் பாய்ஸ் 4 இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே படத்தோட ஹீரோவான வில் ஸ்மித்தும் மார்ட்டினும் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் டிடெக்டிவாக இருக்காங்க. இவங்க தன்னோட ஜாப்பில் இருக்கும்போது இவரோட கேப்டனான ஹார்ட்வுட் பார்த்தீங்கன்னா இறந்துருப்பார். அவர் இறந்து சில வருடங்கள் கழித்து அவர் மேலே ஒரு கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா, போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் அக்கௌண்ட்டுக்கு அந்த கும்பல்லேருந்து பார்த்தீங்கன்னா பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு இவருக்கும் அதில் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை அந்த விஷயத்தில் மாட்டி விட்டுறாங்க. ஸோ தன்னோட கேப்டன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை, அவர் நிரபராதின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த வழக்கை கையில் எடுக்க ஒரு கட்டத்தில் அந்த குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கும் போதை கும்பலுக்குமே சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி மாட்டிவிட, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, அந்த கும்பல் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, வில் ஸ்மித்தும் மார்ட்டினும் அதிலிருந்து வெளிவந்தாங்களா, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ரெண்டு பேரோட ஹியூமர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஓரளவுக்கு சோல்டரில் சுமந்து கொண்டு போகுது. இதுக்கு முன்னாடி வந்த பேட் பாய்ஸ் மூவியாக இருக்கட்டும், இல்லை இந்த பேட் பாய்ஸ் மூவின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பேட்டர்னில் தான் இருக்கும். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 சீக்வன்ஸ் இருக்கும். ஹெலிகாப்டரில் வர அந்த ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை கிளைமேக்ஸில் நடக்கிற சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹோட்டலில் நடக்கிற அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ட்டினோட மாப்பிளன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். அவர் பார்க்கும்போது கேம் விளையாடிட்டு, அவரும் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தான் இருப்பார், இருந்தாலும் கேம் விளையாடிட்டு சின்ன பிள்ளை மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 15 பேரை இறங்கி செய்கிற சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை தவிர இந்த படத்தில் பெருசாக பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இந்த படத்தோட பிரச்சனை என்னன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1970லே வந்திருக்க வேண்டிய கதை, அதை கொண்டு இந்த ஜெனரேஷனுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படம் ரன் ஆகும்போதே அடுத்த சீன் இதுதான், அடுத்த சீன் இதுதான் சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிப்பீங்க. கதை எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது, ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சமாச்சும் பரபரப்பாக கொண்டு போயிருக்கலாம். அதுலேயும் இல்லை, ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட்டு சீன் வரைக்குமே இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே ப்ரிடிக்ட் பண்ணிடுவீங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ரிவ்யூவில் சொல்லியிருப்போம், ஒரு படத்தில் வில்லன் கேரக்டரை நீங்கள் கெத்தாக எழுதுனா மட்டும்தான் ஹீரோவை கெத்தாக காட்ட முடியும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டம்மி வில்லன் கிளைமேக்ஸ்லேயும் நெத்தி போட்டுலேயே போட்டும் தள்ளிடுறாங்க. அந்தளவுக்கு ஒரு டம்மியான வில்லனாக இருக்கும்போது அது ரெண்டு ஹீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலேயுமே பெருசாக தூக்கி கொடுக்கல. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கதையை தூக்கி நிறுத்துறதே வில் ஸ்மித்தோட மார்ட்டினோடும் அந்த ஹியூமன் சென்ஸ் தான். அதை தவிர பெருசாக எதுவுமே இல்லை. பட் டெக்னிக்கல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் டிசைனிங்காக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸில் வர அந்த ட்ரோன் ஷாட்னு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் வாட்சபிளுங்க. அதை தவிர பெருசாக படத்தில் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த பேட் பாய்ஸ் 4 எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பேட் பாய்ஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தை தூக்கி நிறுத்துறது வில் ஸ்மித் மார்ட்டினோட ஹியூமர் சென்ஸும் ஆக்ஷன் சீக்வன்ஸும் விஎஃப்எக்ஸும் தான். அதை தாண்டி இந்த படத்தில் பெருசாக பாசிட்டிவ்லாம் எதுவுமே இல்லை. அறுத பழசான ஒரு கதை, அதை விட மோசமான ஒரு ஸ்க்ரீன் பிளேன்னு பார்த்தீங்கன்னா படம் அப்படியே டல்லாக போகுது. படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஓடினாலும் அடுத்த சீன் இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிடுங்க. பட் லிட்ரலி பெருசாக சொதப்பாமல் ஹியூமர் வைஸாக கொண்டு போனனால ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்பவே நல்லாயிருக்கு. படத்தில் பார்த்தீங்கன்னா சில அடல்ட் கண்டென்ட் இருக்குது. பெருசாக செக்சுவாலிட்டின்னு சொல்லிட்டு எதுவுமே போர்ட்ரே பண்ணலனாலும் அடல்ட் கண்டென்ட்டாக இருக்கட்டும், ப்ரெப்பானிட்டி இஷ்யூன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. தெரிக்க விட்டுருக்காங்க வார்த்தையெல்லாம். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். குழந்தைகளுக்கு உண்டான படம் இல்லை, நீங்கள் ஒரு மெச்சூர் அடல்ட்டாக இருந்தால் தாராளமாக பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்துக்கு ஓரளவுக்கு உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணலான்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சதை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.